BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. புன்னகை அரசி KR விஜயா அவங்களுடைய திரைப்பயணம் குறித்து நம்ம கிட்ட பயந்துக்கிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். அம்மாவோட பூர்வீகம் கேரளானாலும் நாங்க வளர்ந்ததெல்லாம் பழனியில தான். பிறந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அம்மாவுக்கே அம்மா என்று தான் சொல்லணும். அப்படிதான் நாங்க இருந்தோம். ஆமா, தங்கச்சிங்க தம்பி எல்லாரையும் படிக்க வச்சு கல்யாணம் செஞ்சு வச்சு அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே நான் தான் அம்மாவா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமா பிஸியான ஹீரோயினாவே சுழன்றுகிட்டு இருக்க நீங்க இப்பவும் சின்ன திரையில நடிச்சுட்டு தானே இருக்கேன். தவிர பெண்களுக்கு வேலையே இல்ல, சும்மா அலமாரியில இருக்கிற 2 தட்டு துணிகளை எடுத்து போட்டு அடிக்கினாலே பாதி பொழுது ஓடிடுமே. வேலைகள்னு சில சொல்றதெல்லாம் சும்மா, நாம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பவுமே சும்மா இருந்ததில்ல. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கணவரோட எங்க கம்பெனிக்கு போறேன். அவருக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது உதவிகளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் பொண்ணோட கம்ப்யூட்டர் கம்பெனிக்கும் போயிட்டு வர்றேன். வீட்லயே கம்ப்யூட்டர் கத்துக்கிறேன் என்று ஒரு குழந்தையின் ஆர்வத்தோட பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் நடிக்க வந்து சில வருஷங்களுக்குள்ளேயே எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. காதல் கல்யாணம் தான். ஆனா கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாம 1 வருஷம் ரகசியமாவே வச்சிருந்தோம். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து என் கணவர் தான். எந்த சூழ்நிலையும் எவ்வளவு கஷ்டத்தையும் எனக்கு உறுதுணையா இருந்து ஒரு நண்பரா என்னை வழி நடத்திட்டு வராரு. எல்லாருமே என்ன புன்னகை அரசின்னு சொல்றாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் மட்டும் நீ சரியான சிடுமூஞ்சின்னு சொல்லி சீண்டுவாரு. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு ஹேமலதா. அவளையும் சீக்கிரத்திலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. மாப்பிள்ளை பிரேம் டாக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. மூத்தவன் காலேஜும் சின்னவன் ஸ்கூலும் படிக்கிறான். என் பேரன் என் தோடுக்கு மேல வளர்ந்துட்டான். ஆண்டவன் எனக்கு நல்ல தொழிலை கொடுத்தாரு, மரியாதையான வாழ்க்கையை கொடுத்தாரு, அன்பான கணவரையும் குடும்பத்தையும் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையுமே நான் தாங்கிக்கிட்டேன். மற்றபடி வருத்தங்களே இல்லைன்னு சொல்லல. சின்ன சின்ன வருத்தங்கள் இப்பவும் எனக்கு இருக்கு. நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லைங்க. பள்ளிக்கூடம் போய் படிக்கலையே அப்படின்ற ஏக்கம் எனக்கு இப்பவுமே இருக்கு. அதே மாதிரி மங்களா, காரு, பணம், புகழ் எல்லாமே இருந்தும் என் பொண்ணோட குழந்தை பருவத்துல அவ கூட இருக்க முடியலேன்ற குறை என்கிட்ட இருக்கு. அவளுக்கும் அம்மா நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கலையேன்ற குறை இப்பவும் அவளுக்கு இருக்கு. எல்லோருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. குறையில்லாத வாழ்க்கைன்னு யாருக்குமே அமையறதில்ல. வார்த்தைக்கு வார்த்தை நான் என் குடும்பம், தொழில் இதுதான் என் உலகம், எல்லாமே என் இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.